தன்னை விட பிறர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் சாதாரணமா கிடையாது. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் லாபம் வச்சுன்னு சொன்னா அதுல ஒரு 5 ரூபாய் எடுத்து நான் தர்மம் பண்றதுன்றதெல்லாம் பிராக்டிகல் இயல்பு. ஆனால் ஒரு நாள் நான் வெறும் 10 ரூபாவை சம்பாதிக்கிறேன், வேறு வழியே இல்லை, என்னுடைய குடும்பத்தாருக்கு அது போதும் என்று இருக்கும் போது என் ரப்பின் திருப்தியும் என் ரப்பின் முஹப்பத்தும் அதில் இருக்கிறது என்று சொன்னால் 10 ரூபாய் சம்பாதித்த நான் பாதி 5 ரூபாவை நான் பிறருக்கு தருகிறேன் அல்லவா? அதுதான் உச்சக்கட்ட இபாதத், உச்சக்கட்ட தக்வா. தனக்கு போகத்தான் தர்மம் என்று அந்த காலத்தில் ஒரு முதுமொழி சொல்வார்கள். அந்த இலக்கணங்கள் எல்லாம் உடைத்தெறிந்து அனபிஹிம் ஹசாசா, தன்னை விட அந்த நல்ல மக்கள் பிறரை தேர்ந்தெடுப்பார்கள். தனக்கு வயிற்றுக்கு உணவில்லாத போதும் பிறருடைய வயிறு நிறைந்திருக்கிறதா என்று பார்ப்பார்கள். தன்னுடைய நலனை விட பிறருடைய நலனை பெரிதாக மதிக்கக்கூடிய அற்புதமான மக்களைத்தான் அல்லாஹு தாலா பெருமைப்பட கூறுகிறார். மேன்மக்கள் அடைந்த உயர்வுகள் என்ன என்பதை இந்த காணொலியில் விளக்கி இருக்கிறேன். பிளே பட்டனை அமிழ்த்தி முழு காணொலியும் காணுங்கள், பிறருக்கும் எத்தி வையுங்கள். அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.